அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா இந்த தொடரின் 8வது வீடியோ இது. இதுவரைக்கும் 7 வீடியோவில் இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ்னால் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ வழக்கமாக ஒரு 6 காம்பனன்ட் சொல்லுவோம். அடிப்படையானது ஃபிசிக்கல் வெல்னஸ், அடுத்தது மென்டல் வெல்னஸ், எமோஷனல் வெல்னஸ், என்விரான்மெண்டல் வெல்னஸ், சோஷியல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். இப்படி ஆறு டைப் ஆஃப் வெல்னஸ் சொல்லணும். இந்த 6 ஹெல்த்தும் இந்த 6 வெல்னஸும் கரெக்டாக இருந்தால் தான் யூ வில் ஹாவ் எ ஃபுல்ஃபில்லிங் லைஃப். ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். இதில் முதல் 3 ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், இதை எப்படி தந்திர யோகம் வழியாக சரி பண்ணுறது, ரூட் காசஸ் ஆஃப் க்ரானிக் இல்னஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான முத்திரைகள் என்ன, முத்திரைகளுடைய எப்படி சரி பண்ணுறது, இல்லை கோஷங்களை சரி பண்ணும் வழிமுறைகள் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். இப்போ மிச்சம் ஒரு 3 இருக்குது. கடைசியாக ஃபைனான்ஷியல் வெல்னஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வருவோம். இப்போ இந்த ஒரு 3 இருக்குது: என்விரான்மெண்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இதை சுருக்கமாக என்னன்னு பார்ப்போம். தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: 1ஆம் வகுப்பு ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 2ஆம் வகுப்பு ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 3ஆம் வகுப்பு ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 4ஆம் வகுப்பு ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். 5ஆம் வகுப்பு ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம் பகுதி 1: முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2: சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1: சக்கரங்களை செயல்படுத்துதல், ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் 98-097-097 அல்லது திருத்தணிகை குமரனை தொடர்பு கொள்ளவும் 994-198-249. இப்போ என்விரான்மெண்டல் ஹெல்த்தை மைக்ரோ என்விரான்மெண்ட், மேக்ரோ என்விரான்மெண்ட்னு பிரித்தோம், 2ஆக பிரித்தோம். மைக்ரோ என்விரான்மெண்ட் உங்களுடைய குடும்பம், மேக்ரோ நீங்கள் வாழும் சொசைட்டி. அப்போ உங்களுடைய அந்த மைக்ரோ என்விரான்மெண்ட் உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால நிறைப்பது உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் தான் அதை பண்ண முடியும். நீங்கள் வெல்லா இருந்தால் உங்களுடைய குடும்பம் வெல்னஸ் நல்லாயிருக்கும், உங்களுடைய மைக்ரோ என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும். இல்லை, இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுடைய மைக்ரோ என்விரான்மெண்ட் நல்லா இருந்தால் உங்களுடைய வெல்னஸ் நல்லாயிருக்கும். அப்போ இது முழுக்க முழுக்க உங்கள் கையில் உள்ள ஒரு பொறுப்பு. உங்களுடைய மைக்ரோ என்விரான்மெண்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம், பாசிட்டிவாக வச்சுக்கிறோம். எப்பவும் ஒரு பாசிட்டிவான மனநிலையில் இருங்க. அன்பை விதையுங்கள், நம்பிக்கையை விதையுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் அன்பு, நம்பிக்கை, பரஸ்பர மரியாதை, இது எல்லாமே இருக்கணும். இது உங்களுடைய மைக்ரோ என்விரான்மெண்ட்டை நல்லா வச்சுக்கணும். மேக்ரோ என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும்னா உங்களால் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இங்கே கவர்மெண்ட்டும் சொசைட்டியும் உழைக்கணும். அதற்கான வழிமுறைகளை உங்களுடைய ஆள்பவர்களும் நீங்கள் வாழும் சமூகமும் அதுக்கு பொறுப்பாகும். ஆனால் நீங்களும் அந்த சமூகத்தின் ஒரு அங்கம்ங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு தனி மனிதனால் உருவாகக்கூடியது தான் ஒரு சொசைட்டி. ஒரு தனி மனிதனும் இணைந்து உருவாவது சொசைட்டி. இந்த சொசைட்டியால் தேர்ந்தெடுக்கப்படுவது அந்த கவர்மெண்ட். அப்போ அடிப்படையில் கடைசியாக எல்லாமே இட் பாயில்ஸ் டவுன் டு ஏ இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலும் பாசிட்டிவாக இருந்தால் சொசைட்டி பாசிட்டிவாகும்.
சொசைட்டி பாசிட்டிவாக இருந்தால் ஒரு பாசிட்டிவான கவர்மெண்ட் அங்கே அமையும். அப்போ இதுவும் கடைசியாக உங்கள் கையில் தான் இருக்கு. இதுக்கு மனம் பண்பட வேண்டும், மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைய வேண்டும், பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படை. ஓகே. சோஷியல் ஹெல்த், மனம் பண்பட நீங்கள் சொசைட்டியோடு இணைந்து வாழ்ப்பீர்கள். உங்களுடைய மனமது செம்மையானால் சொசைட்டியும் செம்மையாகும், இந்த சொசைட்டியோட உங்களுக்குள்ள இன்டராக்ஷன் செம்மையாகும். அப்போ இதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கான வழிமுறைகளை நம்ம தந்திர யுகத்தில் கற்றுத்தரோம். நீங்கள் ஒரு முதிரைகளையும் பண்ண சில பிராண பயிற்சிகளை பண்ண மனம் அமைதி அடையும், மனதில் நல்ல எண்ணங்கள் உதிக்கும், மனம் நல்லவற்றையே நாடும், மனம் தீமையை வெறுக்கும். அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் உங்களோட நிறையணும் அப்படின்னா மனம் அது செம்மையாகணும். அது தந்திரயோகம் வழியாக நடக்கும். திஸ் வில் என்ஷூர் எ குட் சோஷியல் வெல்னஸ். இது நடந்தால் ஒரு சோஷியல் வெல்னஸ் நடந்துடும். கடைசியாக வர்றது ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். முதல் 5 சரியாக இருந்தால் இப்போ மனம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நாடும். தாந்திரிக் ப்ராக்டிசஸ் வில் கனெக்ட் யூ வித் யுவர் இன்னர் சோல். உள்ளுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஆன்மாவோடு நீங்கள் இணைவது. அடுத்த நிலை என்ன? அந்த ஆன்மா பரமாத்மாவின் அம்சம் என்பதை உணர்வது. அப்போ உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டாந்து திருமந்திரம் சொல்றது இல்லையா, அந்த உணர்வு வருவது. என் உடலுக்குள் இருப்பது எம்பெருமான். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்லுகிற அந்த நிலைமை. நீ உள்ள இருக்கும்போது எனக்கு என்ன குறை? அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ இதுக்கும் தந்திரயோகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது தந்திரயோகத்தை நீங்கள் படிப்படியாக ஒன்று கற்று ஒரு பயிற்சிகளையும் பண்ண இது இயல்பாக நடக்கும். அப்போ அந்த 3க்குள்ளே நம்ம இப்போ டீட்டெயிலாக போகலை. நான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தந்திரயோகத்தில் இது நடக்கும். In this episode, we are going to see how to attain wellness in the 7th component of wellness, financial wellness. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். A stability in your career, a stable income, a secured life, a secured financial life. இப்போ இன்னைக்குள்ள சொசைட்டியில் பணம் என்பது இந்த வாழ்க்கையின் அச்சாணியாக இருக்கு. பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் பணம் தேவையாக இருக்குது. வெல்த் இஸ் எ நெசசிட்டி. உண்ண உணவு, உடுக்க உடை, வசிப்பதற்கு ஒரு இருப்பிடம். பணம் இல்லாமல் இந்த 3 அமையுமா? அமையாது. அப்போது பணத்துடைய தேவை மிக மிக முக்கியம். இந்த ஃபினான்ஷியல் வெல்னஸ் சரியா இல்லைன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் இல்னஸ் கெட்டு போயிடும், மென்டல் இல்னஸ் கெட்டு போயிடும், உங்களுடைய மனம் அமைதி இழக்கும், உங்களுடைய உணர்வுகள் நெகட்டிவாகும், சொசைட்டியோட உங்களுடைய இன்ட்ராக்ஷன் கெட்டு போயிடும், உங்களுடைய மைக்ரோ என்வாரன்மெண்ட் கெட்டு போயிடும், எல்லாமே சீர்குலையும். அப்போ இந்த ஃபினான்ஷியல் வெல்னஸுக்கு கொஞ்சம் நம்ம டைம் ஒதுக்கி அதை கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹவு டு அச்சீவ் ஃபினான்ஷியல் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா. ஃபினான்ஷியல் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா, அதை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னொரு 3 வீடியோ அதை பொறுத்து தான் நான் பேச போகிறேன். முழுசாக பாருங்கள், வீடியோவை முழுசாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க, செயல்படுங்கள். கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தணும். தாந்திரிக் வே டு அச்சீவ் யுவர் ஆம்பிஷன்ஸ். உங்களுடைய கனவுகளை நனவாக்குவது எப்படி, அதுதான் இந்த வீடியோ. நீங்கள் குழந்தையாக இருந்தபோது
உங்களுடைய சிறு வயதில் எல்லாருக்குமே 1000 கனவுகள் இருந்தது, நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், ஆம்பிஷன்ஸ். நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன்ஸ் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அது கனவு காண்கிற பருவம். ஆனால் அதில் எத்தனை கனவுகள் நினைவாச்சது யோசிச்சு பாருங்க. நீங்கள் சின்ன வயசில் கண்ட கனவுகளை இப்போ கொஞ்சம் ஆசைகளை, கனவுகள்லாம் நான் ட்ரீம்ஸ் பற்றி சொல்ல, யுவர் ஆம்பிஷன்ஸ். சின்ன வயசில் உங்களுக்கு மனசில் 1000 ஆசைகள், இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற உந்துதல் இருந்திருக்கும். இதே இது ஒரு வயசான நிலைமையில நீங்கள் உட்காந்து யோசிக்கும்போது, அத்தனைக்கும் ஆசைப்பட்டோம், ஆனால் எத்தனை நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கலை. ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காது, அது வேற. ஆனால் நீங்கள் இன்டென்ஸாக விரும்பின ஒன்றை உங்களால் கடைசி வரை அடைய முடியலை அப்படின்னா அது ஒரு சோகமான வாழ்க்கை, அது ஒரு நிறைவான வாழ்க்கையே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நிறைவு இல்லை. ஏன் அப்படி நடக்குது? அப்போ உங்களுடைய ஆம்பிஷன்ஸை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா, அந்த ஆம்பிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா தந்திர யோகம் காட்டும் வழிமுறைகள் என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு பிகம் ரிச், ஹவு டு அச்சீவ். இந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள் 1000 இருக்கு. எல்லாமே மில்லியன் காப்பீஸ், 30 மில்லியன் காப்பீஸ் சோல்டு வேர்ல்டு வைடுன்னு போடுவான், 100 மில்லியன் காப்பீஸ் சோல்டு வேர்ல்டு வைடுன்னு போடுவான். அப்போ அந்த 100 மில்லியன் காப்பீஸ் ஒரு புக்கு விற்றுருக்குதுன்னா, அதை படித்தவன் ஒரு 100 மில்லியன் பீப்புள் மல்டி மில்லியன் ஆகிருக்கணும் இல்லையா? அச்சீவர்ஸ் ஆகிருக்கணும். ஆகுறாங்களா? இல்லை. எல்லார் வீட்லேயும் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 புக்கு இதில் தேரும் இல்லையா? ஹவு டு ஸ்விம், அதுக்குன்னு ஒரு புக்கு. நல்லா யோசிங்க. நீச்சல் கற்றுக்கணுன்னா உள்ள இறங்கி தான் ஆகும். தண்ணியில் இறங்காமல் புக்கை பார்த்து யாரும் நீச்சல் கற்றுக்க முடியாது. கபால் வழியாக நீச்சல் கற்றுக்க முடியாது. உள்ள தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் கற்றுக்க முடியும். அப்போ இந்த புத்தகங்கள் எல்லாமே அடிப்படையான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லும். அது சொல்கிறது நல்ல விஷயங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, தப்பான விஷயங்களை சொல்லலை, நல்ல விஷயங்களை தான் சொல்லுது. அதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுது. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஏன்னா வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான டூல் உங்கள் கையில் இல்லை. அது எப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஆம்பிஷன்ஸ்னா என்ன, கோல்ஸ்னா என்ன? ஆம்பிஷன் என்பது உங்களுடைய ஆசை, நீங்கள் சாதிக்க விரும்புவது ஆம்பிஷன். கோல்ஸ் ஆர் தி காங்கிரீட் மெஷரபிள் ஸ்டெப்ஸ் டு அச்சீவ் தட் ஆம்பிஷன். ஆசை தான் உங்களுடைய ஆம்பிஷன். அதை சாத்தியப்படுத்துவதற்கான நடைமுறை திட்டம், அது உங்களுடைய கோல். மெஷரபிள், காங்கிரீட், மெஷரபிள் ஸ்டெப்ஸ் டு அச்சீவ் யுவர் ஆம்பிஷன் இஸ் தி கோல்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஆசை, அதை செயல்படுத்தும் வழிமுறை, கோல். We start our journey to our dreams. நம்முடைய கனவுகளை நோக்கிய பயணத்தை நம்ம எங்கே தொடங்குறோம்? பை வாண்டிங். ஒரு ஆசையிலிருந்து தொடங்குறோம், ஒரு ஆம்பிஷன்லேருந்து தொடங்குறோம். பட் அந்த ஆம்பிஷன் மட்டுமே நம்மளை கரை சேர்த்துடாது. அந்த ஆசை மட்டும் உங்கள் ஆசையை நிறைவேற்றாது. இதனால தான் நீங்கள் சின்ன வயசில் கண்ட கனவுகள் 70 வயசுக்கு நிறைவேறாமல் இருக்குது.
ஏன்னா நீங்கள் ஆசை மட்டுமே பட்டீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அந்த கோல்ஸை செட் பண்ணலை, அதற்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கலை, அதை கரெக்டாக ஃபார்மேட் பண்ணலை. ஸோ வி ஸ்டார்ட் அவர் ஜேர்னி டு அவர் ட்ரீம்ஸ் பை வாண்டிங், பை டிசையர். உங்களுடைய ஆம்பிஷனோட வாழ்க்கையை துவங்குறீங்க. பட் வி அரைவ் அட் தி ஆம்பிஷன் பை ஃபோக்கஸிங், பிளானிங் அண்ட் லேர்னிங். அந்த ஃபோக்கஸ்டான எஃபர்ட், சரியான பிளானிங், சரியான லேர்ன், இது இருந்தால் தான் உங்களுடைய ஆம்பிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். இதுக்கு தந்திர யோகம் எப்படி ஹெல்ப் பண்ணும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டெப் 1 என்ன? ஐடென்டிஃபை யுவர் ஆம்பிஷன். சின்ன வயசில் 1000 கனவுகள் இருக்கும், எல்லாமே நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கனவை பிடிச்சிக்கோங்க, ஒரு ஆசையை பிடிச்சிக்கோங்க. சின்ன வயசுல இல்லை, எந்த வயசாக இருந்தாலும் சரி, இனிமேலும் காலம் கடந்து போகவில்லை. இப்போ ஒரு ஆம்பிஷனை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை யுவர் ஆம்பிஷன். ட்ரீம் பிக். ஆசைப்படும் போது உயர்வாக ஆசைப்படுங்கள். ரொம்ப குட்டியெல்லாம் ஆசைப்படாதீங்க. திங்க் பிக். பெருசாக ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. நீ பெருசாக ஆசைப்படும் போது அதுக்கான பிளானிங்கும் பெருசாக இருக்கும், அதுக்கான உழைப்பும் பெருசாக இருக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். சின்ன ஆசைக்கு சின்ன பிளானிங், சின்ன உழைப்பு. பெரிய ஆசைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பிளானிங், அதிகப்படியான முயற்சி, அதிகப்படியான உழைப்பு. ஸோ எந்த கனவுமே நிறைவேறாமல் போகாது, நிறைவேறும். அதுக்கான பிளானிங் இருக்கணும், அதுக்கான உழைப்பு இருக்கணும், அதுக்கான டூல் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ ட்ரீம் பிக். ஆசைப்படும் போது பெருசாக ஆசைப்படுங்க. ஸ்டெப் 2, அனலைசிங் யுவர் ஆம்பிஷன். இது ஒரு முக்கியமான ஸ்டெப். உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக நீங்கள் ஒரு ஆம்பிஷனை வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு கூட வரப்போகும். அடுத்த 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு இதைத்தான் நீங்கள் துரத்த போகிறீங்க. அப்போ இதை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. இந்த ஆம்பிஷனை சரியாக அனலைஸ் பண்ணி, இது ஒரு சரியான ஆம்பிஷன் தானா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், we have a conscious mind and a subconscious mind. Outer brain and inner brain. Conscious mind and subconscious mind. ஒரு பிரெயின் தான், ஆனால் 2 மைண்ட். 2 minds but 1 brain. கான்ஷியஸ் மைண்ட் வந்து லாஜிக், உங்களுடைய வில் பவர், டெசிஷன்ஸ், அவேர்னஸ், இதெல்லாம் கான்ஷியஸ் மைண்ட். Subconscious mind, it determines your habits, your beliefs, your emotions, your memories. They are all stored in the subconscious mind. இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து 5% தான், சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து 95%. ஆனால் நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும்போது உங்களுடைய 5 புலன்களும் அலர்ட்டாக இருக்கும்போது, only your conscious mind is in operation. அப்போ செயல்படுவது உங்களுடைய புறமனது, வெளிமனது, அவுட்டர் பிரைன். அந்த கான்ஷியஸ் மைண்ட் ஒரு லிமிட்டெட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மைண்ட். அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்க அதிலிருந்து தான் அவுட்புட் வரும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை உள்ள இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதை மட்டும்தான் உங்களால் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இட் நீட்ஸ் அன் இன்புட் டு கிவ் யூ அன் அவுட்புட். அப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அனுபவப்பட்டவை, இதெல்லாம் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கும், அது உங்களை கைட் பண்ணும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து 95%, இட் இஸ் நாட் ஆப்பரேட்டிவ் வென் யுவர் 5 senses ஆர் ஆக்டிவ். 5 புலன்கள் ஆளுமை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணாது. எப்போ ஒர்க் பண்ணும்? தூக்கத்தில் ஒர்க் பண்ணும். வென் யுவர் 5 senses ஆர் ஸ்லீப்பிங். தூக்கத்தில் 5 புலன்களும் உறங்குது. இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அவேக்கன் ஆகும். The conscious mind is the outer mind or outer brain. It's a computer like.
இன்புட் என்ன இருக்குது அதை பொறுத்து அவுட்புட் வரும். அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸோ பவர்ஃபுல் that it can completely change our world if we are able to understand it. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை அவேக்கன் பண்ண முடிஞ்சா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சா, சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் உங்களால் சாதிக்க முடியுது. இது ஒரு ஐஸ்பர்க் படத்தை போட்டுக்கிறேன். இந்த ஐஸ்பர்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்பு தான் மேலே தெரியும். அதான் கான்ஷியஸ் மைண்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனிக்கட்டி இருக்கும், அது சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுக்கு நடுவில் ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட் ஒன்று இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கல. கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். இப்போ உங்களுடைய அவுட்டர் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் இட் இஸ் கன்சர்ன்ட் வித் நாலேஜ். சப்கான்ஷியஸ் மைண்ட் விஸ்டம். உங்களுடைய இன்னர் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் கன்சர்ன்ட் ஆர் அசோசியேட்டட் வித் விஸ்டம். நாலேஜ் இஸ் நோயிங் வாட் டு சே, விஸ்டம் இஸ் நோயிங் வென் டு சே. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு என்ன பதிலை சொல்லணும் அப்படின்னு தெரிகிறது நாலேஜ். எக்ஸாம்பிள் அதான் நடக்குது. நீங்கள் படிக்கிறீங்க, கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் ஆன்சரை எழுதுறீங்க. இது நாலேஜ். விஸ்டம் இஸ் நோயிங் வென் டு சே இட். எந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்தில் எதை பேசணும், எதை சொல்லணும், அது விஸ்டம். நாலேஜ் இஸ் ஹேவிங் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய படிப்பறிவு, பட்டறிவு, இது எல்லாமே நாலேஜுக்குள்ளே வந்துடும். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன? புத்திசாலித்தனம். இன்டெலிஜென்ஸ் இஸ் யூஸிங் இட் டு யுவர் அட்வான்டேஜ். உங்களுடைய நாலேஜை சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்துவது புத்திசாலித்தனம். ஆனால் விஸ்டம்ங்கிறது, ஞானம் என்பது being true to yourself in the process of using it to your advantage. அது படிப்பால் வருவது இல்லது அனுபவத்தால் வருவது அறிவு, நாலேஜ். அந்த அறிவை உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான சந்தர்ப்பத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தால் பிறருக்கு தீங்கு விளையலாம். அந்த புத்திசாலித்தனம் லாங் ரன்ல உங்களுக்கே தீமையாக விளையலாம். அதிகப்படுத்த மேதாவிகள் அதான் பண்ணுவாங்க. மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்கும், இதனால் பிறருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும், தனக்கு இதனால் நிச்சயமாக நன்மை உண்டா, தன் குடும்பம் இதனால் ஏதாவது சஃபர் ஆகுமா, இது எல்லாத்தையும் யோசித்து சரியான முடிவை எடுக்கிறது விஸ்டம். எனக்கு தெரியும், நான் புத்திசாலி, அதனால் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா அது அரகன்ஸ், ஈகோ. வெற்றிகள் வரலாம், ஆனால் அது டெம்பரரியாக இருக்கும். நிலையான வெற்றி வராது, முழுமையான வெல்னஸ் வராது. அப்போது நமக்கு தேவையது விஸ்டம். இந்த விஸ்டத்தை தரக்கூடியது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ உங்களுடைய ஆம்பிஷன், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, இந்த ஆம்பிஷனை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிங் மிதாஸ், மைதாஸ்ன்னு தமிழில் சொல்லுவோம், அவரோட கதையை ஒரு நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோ. அவன் என்ன ஆசைப்பட்டான், கடவுள்கிட்ட என்ன கேட்டான்? பேராசக்காரவன் கடவுள்கிட்ட என்ன கேட்டான்? கடவுளே, நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணும். அது அவனுடைய ஆம்பிஷன். கடவுளும் சிரிச்சுக்கிட்டே சரிப்பா பிராண்டட் அப்படின்ட்டார். அவருடைய குழந்தை ஓடி வந்தது, போய் ஆசையாக கட்டி பிடிச்சான். குழந்தை பொண்ணாக மாறிடுச்சு, பொன் சிலையாக மாறிவிட்டார். மனைவியை தொட்டான், மனைவியும் சிலையாக மாறிட்டார். பொன் சிலை, தங்கச்சிலை. பசிச்சது, சாப்பிடணும்னு போய் சாப்பாட்டில் கையை வச்சா சாப்பாடும் தங்கமாக மாறிடுச்சு. தாகம்
தண்ணி குடிக்கலான்னு தண்ணி எடுத்தால் தண்ணியும் தங்கமாக மாறிடுச்சு. தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று. கடைசியில் என்னாச்சுது? தண்ணி குடிக்க முடியாமல், ஒரு வாய் சாப்பிட முடியாமல், பசி தாகத்தால் இறந்துக்கும். அவனுடைய ஆம்பிஷன் நிறைவேறுச்சு, ஆனால் வாழ்க்கை வீணாந்துச்சு. அப்போது உங்களுடைய சில ஆம்பிஷன்ஸ் சரியானது தானா அப்படின்னு நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணலாம். எப்போவுமே இந்த மைதாஸோட கதையை ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய ஆம்பிஷன்ஸை அனலைஸ் பண்ணணும். இது கஷ்டமான விஷயம். ஸோ மெடிடேட் ஆன் யுவர் ஆம்பிஷன். இது எல்லா புக்கும் சொல்லும். உங்களோட ஆம்பிஷனை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. ஐயா, இருக்கிற புத்தியை வச்சு யோசிச்சு தானே அந்த ஆம்பிஷனை டிசைட் பண்ணி இன்னதில் உட்காந்து என்ன அனலைஸ் பண்ணுறோம்? மைதாஸ் கதை சொல்லிட்டீங்க. ஆனாலும் என்னோட ஆம்பிஷன் கரெக்ட் தானான்னு எனக்கு ஒரு சரியான முடிவுக்கு வர முடியலையே. அப்போ அந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள் ஆம்பிஷனை அனலைஸ் பண்ண சொன்னேன். அதுக்கு வேறு எதுவும் வழிமுறையை சொல்லாது. தந்திர யோகம் சொல்லுது. அதுக்கான ஒரு வழிமுறை தான் பூரண ஞான முத்திரை. இந்த பூரண ஞான முத்திரையில் உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷனை அனலைஸ் பண்ணிங்கன்னா, மெடிடேட் பண்ணிங்கன்னா, உங்களுடைய இன்னர் மைண்ட்லேருந்து உங்களுக்கு ஞானம் வரும், விஸ்டம் வரும், அதை குறித்த ஒரு தெளிவு வரும். இந்த பூர்ண ஞான முத்திரை எப்படி பண்ணுறது, அதனுடைய பலன்கள் என்ன, அதை எப்படி சரியான முறையில் நம்முடைய ஆம்பிஷன் அனலைஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுறது, இதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. எல்லா வீடியோவும் முழுமையாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஜேபி. அன்போடு. தந்திர யோக வித்யாபீடம் தந்திரா யோகா ஆன்லைன் வகுப்புகள் வழங்குபவர் டாக்டர் ஜான்பி நாயகம். பேசிக் லெவல் வகுப்பு தேதிகள்: முதலாம் வகுப்பு ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். இரண்டாம் வகுப்பு ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். மூன்றாம் வகுப்பு ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். நான்காம் வகுப்பு ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். ஐந்தாம் வகுப்பு ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை. ஜூம் மீட். பாடத்திட்டம். பகுதி 1 முத்திரைகள். முத்திரைகள் பற்றிய அடிப்படை உண்மைகள். 30 அடிப்படை முத்திரைகள். பகுதி 2 சக்கரங்கள். தந்திர யோகா மற்றும் சக்கரங்கள் பற்றிய அடிப்படை உண்மைகள். நிலை 1 சக்கரங்களை செயல்படுத்துதல், ஆக்டிவேஷன். பயிற்சி கட்டணம் ரூபாய் 2500 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும் 9808-09700 அல்லது திருத்தணிகை குமரனை தொடர்பு கொள்ளவும் 994-0198-249.